கேவலமா பார்க்குறாங்களா? இந்த ஒரு முடிவை எடுங்க. நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறப்போ, நம்ம சொந்தக்காரங்களே நம்மள அவதூறா பேசலாம். அவங்க கேட்கிற கேள்விகள் நம்மள ஆழமா புண்படுத்தலாம். வேலையில நம்ம சொல்ற விஷயங்கள் நிராகரிக்கப்படலாம். ஏன் நம்ம வீட்லயே நம்மளையும் நம்ம பேச்சையும் யாரும் மதிக்காதப்போ நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வரும். கூனி குறுகி ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவோம். இப்படி மத்தவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்மளோட வர்த் என்ன அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்றோம். அது தப்பு கிடையாது. சின்ன வயசுல நம்மள சுத்தி இருந்தவங்க நம்மள எப்படி பார்த்தாங்க, நம்ம சந்திச்ச மக்கள் நம்மள எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மள பத்தின ஒரு செல்ஃப் இமேஜ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருமே சோஷியல் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களால நம்ம பர்சனாலிட்டியும் நம்ம பிஹேவியரும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கு தான் நான் லாஸ்ட் வீக் செல்ஃப் வர்த் சைக்காலஜி பத்தியும் சோஷியல் கம்பேரிசன் தியரி பத்தியும் படிச்சேன். அதுல கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோல அதை நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வாரந்தோறும் வந்து சேரும். இப்படி நம்மள மற்றவங்க அவமானப்படுத்துறாங்க, நம்மள ரொம்ப குறைவா பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? யாரோட இன்சல்ட்ஸையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், மற்றவங்க கிட்ட நான் என்னோட மதிப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நம்ம உடனே எடுத்தாகணும். நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம்? நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம், அதனாலதான் மற்றவங்க எல்லாருமே நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா பீப்புள் ஆர் வெரி குட் அட் சென்சிங். அதாவது நம்ம நடவடிக்கை மூலமா அவங்க நினைச்ச மாதிரி நம்மள அவங்க ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது மக்கள் நம்ம கிட்ட சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களே அறியாம அவங்க சுப்பீரியரா, உயர்வா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்பெல்லாம் நடக்கும் தெரியுமா? முதல்ல நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. மற்றவங்க நம்மள நிஜமாலே வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங் ஹேபிட்டை நம்ம உடனே ஸ்டாப் பண்ணணும். நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, நான் அப்படி சொன்னாலும் நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, இது மாதிரி நம்ம ஏன் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம் தெரியுமா? எங்க அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். இல்லைன்னா நம்ம பாஸ்ட்ல நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டே குறை சொல்லிட்டே இருந்திருந்தாங்கன்னா உங்க பிரெயின் உங்களை மற்றவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். ஆனா நம்ம எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை. நம்மள ஒருத்தங்க உண்மையா வேல்யூ பண்றாங்கன்னா நம்ம ஹார்ட்டை அவங்க நம்புவாங்க, நம்ம வார்த்தைகளை மட்டும் இல்லை. சரி, இந்த ஓவர் எக்ஸ்பிளைனிங்கை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா டைம் தான். நம்ம ஒரு இடத்துல ஓவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்லணும் அப்படின்னு இல்லை. முதல்ல நம்மள நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், அதுக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அக்செப்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருமே நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. தட்ஸ் ஓகே. கண்டிப்பா நம்ம பவுண்டரிஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தங்க நம்மள டவுன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தப்பில்லை. நம்மளை பத்தி நமக்கு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவதா, மக்கள் நம்மள எப்போ தாழ்வா பார்ப்பாங்க தெரியுமா? மற்றவங்களோட அப்ரூவலை நம்ம தேடிட்டே இருக்கும் போது. நம்ம எடுக்கிற ஒரு முடிவும், நம்ம செய்யற ஒரு விஷயமும் மற்றவங்கள கம்ஃபர்ட் பண்ணுதா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு அவங்களோட அப்ரூவலை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம அவங்க அப்ரூவலை எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சுப்பீரியர் ஆகவும் நம்மள இன்ஃபீரியர் ஆகவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நம்ம மற்றவங்க இன்சல்ட்ஸை, மற்றவங்க நமக்கு தர அவமானத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சுருக்கமான ஒரு புத்தர் கதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பலு நிறையவே இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தன்னம்பிக்கை இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களை சுத்தி இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டன்டா உங்களால ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம் இந்த சுழல்ல இருந்து வெளியே வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி மேலும் விவரங்களுக்கு என்னோட மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல குறைந்தது 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஒரு மனிதர் ஒரு நாள் புத்தரை பார்க்க வந்து ரொம்ப கோவத்துல புத்தரை அவமானப்படுத்தினாரு. ஏன்னா அவருக்கு புத்தர் மேல ஒரு பொறாமை. அவர் சொன்னா மட்டும் எல்லாருமே கேட்குறாங்களே, நான் சொன்னா மட்டும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. புத்தர் ரொம்ப பாப்புலர் ஆனதுனாலையும் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனாலையும்
புத்தரை அந்த மனிதருக்கு பிடிக்கவே இல்லை. புத்தர்கிட்ட ரூடா பேசி அவரை அவமானப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் சொன்ன போதும் புத்தர் ரொம்பவே அமைதியா இருந்தாரு. உடனே அவர் புத்தர்கிட்ட, நான் உங்களை இவ்ளோ அவமானப்படுத்துறேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்கிட்ட ஒரு பரிசு கொடுத்து அந்த பரிசை நான் வாங்கிக்கலனா அது உங்ககிட்டயே தான் இருக்கும், அது உங்களோடது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நீங்க எனக்கு தர அவமானத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கலனா அது என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படியே தலை குனிஞ்சு போய் நின்னாரு. இந்த மாதிரி மத்தவங்க நம்மள அவமானப்படுத்துறத அக்செப்ட் பண்ணாம இருக்க அதுக்கான பவரை அது இழந்துரும். அந்த மாதிரி சொல்றவங்களோட பவரையும் அவங்க இழந்துருவாங்க. அவங்க நம்மள குறைவா நடத்துறத நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அமைதியாவே இருந்தோம்னா மக்கள் அதை அட்வான்டேஜா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணணும். காமா ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அப்படின்னு பவர்ஃபுல்லா சொல்லும்போது எந்த ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம நம்மளோட வர்த்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். எல்லா மனிதர்களுமே தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பண்றதையெல்லாம் எவ்வளவு நம்ம சகிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம நிறைய தடவை மரியாதையை டிமாண்ட் பண்றோம். ஆனா இந்த மரியாதை அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். நம்ம கேட்டோ இல்ல கெஞ்சியோ இல்ல கோவப்பட்டோ அதை வர வைக்க முடியாது. நம்ம வேல்யூஸ், நம்ம வார்த்தைகள், நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே அலைன் ஆகும் போது, அது எல்லாமே ஒன்னு சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. பகவத்கீதையிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்மளோட இன்னர் செல்ஃபை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்மள நம்ம மரியாதையா ட்ரீட் பண்ணும்போது, நம்மளோட வேல்யூவை நம்ம உணரும் போது யாருமே நம்மள குறைவா பார்க்க முடியாது. மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற அந்த அப்ரிசியேஷனை, அந்த புகழ்ச்சியை நம்ம நமக்கு கொடுத்துக்கிறது தான் பவர்ஃபுல். இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அவ்வளோ பவர் மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம்னு அர்த்தம். நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட பிஹேவியரையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண அதை தானா மக்கள் உணர்வாங்க. ஐ எம் வர்தி, நான் என்ன மதிக்கிறேன், என்ன நான் வேர்தியா ஃபீல் பண்ண வைக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். இப்படி பண்ணாலே நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே தானாவே நடக்கும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அதை பண்ணி காமிக்கணும். இப்ப நம்ம ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட்லயே நம்ம இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு அதை நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை பிளேம் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம வேலைக்கான பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் எப்பயுமே அவைலபிளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நம்ம புது விஷயங்களை கத்துக்கணும்னா நம்ம அதுக்கு ஓப்பனா இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும். அடுத்தவங்க நம்மளை பத்தி சொல்ற ஃபீட்பேக் நிஜம், அது நம்ம வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இம்ப்ரூவ் பண்றது தப்பே கிடையாது. உங்க வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சு உங்க நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்களா? அது பத்தின டீடைல்டு வீடியோ நான் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.